Hello, homies. Welcome to another episode of IPL review. So இன்னைக்கு ஒரு பிளாக்பஸ்டர் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஒருத்தர் வீடியோ வரப்பயே தெரிஞ்சிருக்கோம் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்ட்டு. ஜெர்சி தான் போட்டு வந்தோன்னே தெரிஞ்சிருக்கும் சொல்ல. ஓ புது ஜெர்சி. வாழ்த்துக்கள். வாவ், எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தா 4500 ரூபாய் கொடுத்து வாங்கிருப்பான் அந்த ஜெர்சியை. ஆமா ரெஸ்பெக்ட். அவனா சேனல் அப்படியே காசு கலகட்டு போலயே சேனல்ல. ஒரு ஈஸியான மேட்ச லாஸ்ட் எடுத்து சமம் விட்டானுங்க. ஜெயிச்சிட்டானுங்க நல்லா வேற. ஐ மீன் லாலா சொல்லுங்க, பிளேயிங் 11 பத்தி நினைச்சீங்க. அதான் ஃபில் சால்ட் இன்ஜுரின்னாங்க, பட் ஆனால் என்ன இன்ஜுரின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஜாக்கப் பெத்தல் உள்ள வந்தார். தட்ஸ் ஆப்வியஸ் ரீப்ளேஸ்மெண்ட். பட் மற்றபடி டீமில் வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. அது கைண்ட் ஆஃப் வருத்தமாகவும் இருந்துச்சு. பட் யா, தட்ஸ் தட். ஏன்டா வருத்தம் சொல்கிறேன். டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன சாமியில். தட்ஸ் ஆப்வியஸ் கோ டு சாய்ஸ் தான். நானா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி ஜிடியோட பேட்டிங் கிளிக் ஆகும்னா கிளிக் ஆயிருச்சு. நீ எதுக்கு சொன்ன எங்களுக்கு தெரியும். அவள உங்களுக்கு அழகாக ஆயிடுச்சு வேணா சொல்லலாம். பட் சாய் சுதர்ஷன் கிளிக்கானது வந்து சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. 100 செஞ்சுரி. சுதர்ஷனுக்கு வந்து ஸ்டார்டிங்ல சுத்தமா படவே இல்லை. அவன் நிறைய பால் வந்து எட்ஜ் பட்டு தான் அந்த மாதிரி கனெக்ட் ஆகாம தான் 4 போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஓரளவுக்கு ஆனா பவர் பிளேல அவனே ஒரு 20 பால் 30 பால் ஆடிட்டான் நினைக்கிறேன். கில்லுக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. ஆக்சுவலி பவர் பிளேல 6 பால் தான் கில் ஆடி இருந்தாரு. ஒரு பாட்டு என்னன்னா பார்ட்னர்ஷிப் சூப்பரா போட்டானுங்க. எவ்வளவு ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட் இல்ல, 8-9 எத்தனை ஓவர்ஸ் வரைக்கும் எனக்கு 10 ஓவர்ஸ் வரைக்கும் இல்ல நினைக்கிறேன். நீ அந்த ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட் இல்லாம ஆடிட்டாலே யூ ஷுட் கெட் 200+ ஈஸிலி. லைக் ஆனா அவங்களுக்கு அதான் அந்த ஃபயர் பவர் இன்னுமே மிஸ் ஆகுது. லைக் டாப்ல இருக்கிறவங்களுமே ஜாஸ் பட்லரை தவிர யாருமே ஃபயரோட ஆட மாட்டேங்கிறாங்க. லைக் தே ஆர் கெட்டிங் 150 ஸ்ட்ரைக் ரேட் ஆர் 170 ஸ்ட்ரைக் ரேட். பட் இந்த மாடர்ன் T20ல 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட்டினாதான் அவனுக்கு அபவ் பார் ஸ்கோர் போட முடியும். சாய் சுதர்ஷன் தான் 100, மிச்சம் இருக்க 100 தான் மிச்சம் அவனுங்க அடிச்சானுங்க. ஸோ அவனுங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப கம்மி தான். இது கோலி லைக் இன்னிங்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. லைக் பழைய கோலி. இந்த மேட்ச் முன்னாடி வரைக்கும் இந்த கோலி இந்த மேட்ச் முன்னாடி வரைக்கும் கோலி என்ன சொல்லலாம். ஆனா குஜராத் மிடில் ஆர்டர் உண்மையாலே எவனுமே இல்ல ஆடுறதுக்கு வந்து. எனக்கு ஆப்வியஸ்லி ஹோல்டர் ஒரு நல்ல அடிஷன் டீம்ல நீ சொன்ன மாதிரி. ஆனா இந்த ஷாருக் கான் டெவாட்டியெல்லாம் அவனுக்கு பரம்பரை ஃப்ராட்ஸ்டர்ஸ் அவனுக்கு வந்துட்டு வந்து ரொம்ப வருஷமா எதுவும் அடிக்காம தான் இருக்கானுங்க. கில் கூட கொஞ்சம் ரொம்பவே பொறுமையா ஆடிட்டான் இன்னைக்கு. சாய் சுதர்ஷன் லைக் ஓகேன்னு தோணுச்சு எனக்கு வந்துட்டு. எனக்கு ரொம்ப எனக்கு அது தெரியல. அது ஆனா நல்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டானுங்க. அப்பயும் ஸ்கோர் டீசென்டான ஸ்கோர் தான் இருந்துச்சு. இவனுங்க எவனுமே வந்துட்டு கடைசியில மேக்ஸிமைஸே பண்ணல. ஏன்னா கடைசி 4 ஓவர்ல 32 ரன் வரும்போது அடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரே ஒரு 33 ரன் ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க வேற. சரி, அவனுங்க பின்னாடி வர தெவாட்டியா ஷாருக் கான் ஒரு 2 6 அவனுங்க பங்குக்கு அடிச்சிருந்தா கூட ஒரு 212 220 போயிருக்கும். குணால் பாண்டியாவை போட்டு இன்னைக்கு பொழந்தானுங்க. அத பார்க்கும் போதே வேற குஷியா தான் இருந்துச்சு. அவன் பேட்டிங்ல காம்பன்சேட் பண்ணிட்டான். இன்னைக்கு தோத்துருந்தா அவங்களும் மொத்த வன்மத்தையே கொட்டிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னமும் மங்கேஷ் யாதவ் தான் உள்ள கொண்டு வருவானுங்கன்னு கொஞ்சம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஆப்வியஸா அகைன் இன்னைக்கு ஷெப்போர்டுக்கு பால் கொடுத்தானுங்க. அகைன் ஒரு 17 ரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாலே கண்ணில் காட்டல. ஏன்னா என்னைய கேட்டிருந்தா லாஸ்ட் ஒரு ஷெப்போர்டுக்கு தான் கொடுத்துருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் பவுலிங் ரொட்டேஷன் ஒரு மாதிரி லைட்டாக வீக்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 4 ஓவரில் கடைசி லாஸ்ட் ஓவர் பிஃபோர் 3 ஓவர்ஸ் நல்லா கண்டெயின் பண்ணாங்க. 15 ரன்ஸ் தான் வந்துச்சு மொத்தமே 3 பவுலர் கிட்ட இருந்துமே. பட் இருந்தாலும் எனக்கு மிடில் ஆர்டர்ஸில் நல்லா செட்டில் ஆகிட்டான் சாய் சுதர்ஷனும் ஓரளவுக்கு கில்லும். அப்பயுமே அவனுங்க எப்போதும் போல அந்த டெம்ப்ளேட் ஆன்சர்ஸ் மாதிரி மிடில் ஆர்டர்ஸை ஸ்பின்னர்ஸை வச்சு கடத்திக்கிட்டு இருந்தானுங்க. குர்னால் பாண்டியாவுக்கு செட் ஆகலை. நடுவில் ராஷிக் சலாம் ஒரு ஓவர் கொண்டு வந்தானுங்க. அப்படி எனக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் சீமஸை கொண்டு வந்து அப்பயே 1-2 விக்கெட் எடுத்திருந்தா இன்னும் நல்லா கண்டெயின் பண்ணிருக்கலாமான்னு தோணுச்சு. குருணால் பாண்டியா கடைசி ஓவர் போட்டது ஓகே தான் தோணுச்சு. ஏன்னா ரொமாரியா ஷெப்பர்ட் பவுலிங் போட்டா வந்து 10 ரன்னோட நிற்க மாட்டான். 15 ரன் பிளஸ் கொடுத்துட்டு தான் நிறுத்துறானே. அண்ட் ஹோல்டர் வேற கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தான் ஆக்சுவலி. அப்படி இருக்கிறப்போ ஐ ஃபீல் அது ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா போட்டாங்க. ரஷிக்லாம் பேர் சுயாஷ் வந்து ஒரு 3 ரன் தான் கொடுத்தான். அது பூவியும் ஒரு 3 ரன் கொடுத்து கரெக்டா பட்லர் விக்கெட் எடுத்தான். ஸோ நல்லா புல் பேக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் போச்சு. பட் ஐ திங்க் அவ்வளோ பெரிய லாஸ் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு ஏசல் ஊட்டையே கொஞ்சம் அடிச்சாங்கன்னு தான் தோணுது. பிகாஸ் 40 ரன் 4 ஓவர்ல
பிரைம் ஹேசல்வுட்டுலாம் வந்துட்டு 28 ரன்னு 20 ரன்னு 25 ரன்னு அப்படிதான் போகும். எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட் வந்தா நான் இத மக்கட்ல ஹேசல்வுட் வந்தா பெரிய பையன் சட்டி போட்டு வரட்டும்டா நீங்களா காலிடான்னு பேசிட்டு இருந்தானுங்க. பட் ஸ்டில் அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் செட் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் ஹேசல்வுட் செட் ஆயிட்டா இந்த ஸ்கோர்ஸ் ஈவன் பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவான்னு நினைச்சாங்களோ அதை புவனேஸ்வர் குமார் பண்ணிட்டு இருக்கான். ஆஸ் ஆஃப் நோ ஹேசலோட ஜேக்கப் டர்பி இஸ் பவுலிங் வெல். அவன் ஆக்சுவலி அவன் கொடுத்த மேட்சஸ் எல்லாமே நல்லாவே போட்டான் லைக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ யா பட் ஆனால் ஹேசல்வுட்ங்கிறது ஒரு பிக் நேம். ஹி கேன் ஸ்டெப் அப் எப்பனாலும் லைக் அந்த கிளட்ச் மேட்சஸ்லாம் சூப்பரா போட்டுருவான். இல்ல டஃபி அண்ணா விக்கெட் எடுத்தான் பட் ஆனா எக்கானமி ரொம்ப 50+ குறைஞ்சிட்டாங்க. ஆமா 50. அதனாலதான் டஃபியை ரீப்ளேஸ் பண்ற ஹேசல்வுட் வந்து இன்னும் ஒரு பவரா தான் தெரியுறான் சிஎஸ்கே சாரி ஆர்சிபிக்கு. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா தங்களுக்கு தெரியாத போலர்ஸ் எதுவும் இல்லை. பிரைம் மூவி இஸ் பேக் டு 2016 மூவி மாதிரி போட்டுட்டு இருக்கான். என்னப்பா சொல்றீங்க? ஆமா கரெக்டா இந்த 17, 18, 19 இந்த ஓவர்ஸ் வந்துட்டு இவனுக்கு கண்டெக்ட் பண்ணிடுறானுங்க எப்படி. ஆக்சுவலி அதுதான் டெத் ஓவர்ன்ற ரீசனே அதுதான். அங்கதான் வந்துட்டு அவனுக்கு செமையா கண்டெயின் பண்றாங்க. ஆக்சுவலி இவனுங்க அடிக்கிறது மட்டும் அந்த கடைசி 3 ஹவர்ல அடிச்சாலே ஸ்கோர் எங்கேயோ போயிடும். அவனுக்கு ஏதோ பண்ணி இந்த கண்ட்ரோல் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணா பிரஷர் இல்லாம போடலாம். இந்த மாதிரி டீம் கிட்ட அதை தான் பண்ணணும் கரெக்டா. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்கிறப்ப மிடில் ஓவர்லேயே கண்டெயின் பண்ணிட்டோம்னா டாப் பெர்ஃபார்மன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா தென் ஸ்கோர் வுட் பி மச் மோர் லெஸ்ஸர். இல்லை இப்போ ஒரு பிபிகேஎஸ் மாதிரி டீம் கிட்ட இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா அவங்க நல்ல ஒரு பவர் லைனப் வச்சிருப்பாங்க அண்டு அந்த மாதிரி ஒரு நல்ல பவர் ரேட்டிங் டீம். இல்லை எக்ஸாம்பிளுக்கு மும்பை கூட சொல்லலாம். பட் என்ன கேட்டா விக்கெட்ஸ் இருந்துச்சு ஏன் இவ்வளவு ஸ்லோ பண்ணாங்க. கையில சிஎஸ்கேவும் அதுதான் பண்ணானுங்க ஒரு மேட்ச். இவன் சஞ்சு வந்துட்டு 1-12 அடிச்ச மேட்ச் கூட ஜெயிச்சிட்டோம். பட் ஸ்டில் நேத்து நடந்த சிஎஸ்கே மேட்ச்லயே வந்துட்டு விக்கெட்ஸ் லூஸ் ஆயிட்டே இருந்துச்சு. சாம்சன் ஸ்ட்ரைக்ல இருந்தான். பட் ஸ்டில் வரவனுங்களா 2 6 ஒரு 4 2 4 ஒரு 6 அப்படின்னு அடிச்சு அப்படிட்டு இருந்தானுங்க. சோ அது இன்னைக்கு பண்ணிருந்தா கன்ஃபார்ம் நல்லா பண்ணிருக்கலாம். ஐ திங்க் அந்த இன்னைக்கு சாய் சுதர்ஷன் இன்னிங்ஸ் எடுத்தா கூட ஓவரால் நல்லா தான் ஆடினா. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தாலுமே வந்துட்டு அட்லீஸ்ட் அவன் ஃபார்முக்கு வந்தது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது நல்லா இருந்துச்சு. 100 ஃப்ரம் எவ்வளோ ஆச்சா 55 பால்ஸ் 56 பால்ஸ் 100 போட்டான். 58 பால்ஸ் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ 100 போட்டான். கம்மி ஸ்ட்ரைக் ரேட் தான். பட் எனக்கு அந்த பால் ஜிடில வேற யாச்சும் கொடுத்தாருந்தா கூட பெருசா அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. சோ அதனால அது எனக்கு பெருசா தெரியல. பட் எனக்கு ஒரு வன்மோ என்னன்னா வந்து சாய் சுதர்ஷன் 100 போட்டப்போ வந்து கிரவுண்ட் அப்படியே சைலண்டா இருந்துச்சு. லிட்டரா எவனுமே கை தட்டின மாதிரி கூட எனக்கு தெரியல. அதான் அதுல சொல்றேன். அதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு ஒரு சின்ன கேஎல் ராகுல் தான் எங்க போய் அவனுக்கும் தான் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம். என்னப்பா நீ அடிக்கிற அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும்டா இவனுங்கள. இல்லன்னா கிரௌடு அந்த கேகேஆர் ஃபேன் கூட சொல்லியிருப்பாங்கல்ல சிஎஸ்கேனா பாராட்டுறாங்க நாங்க தோத்தா கூட. பட் ஆர்சிபினா வந்து ஆக்சுவலி இந்த மும்பை இவங்க ரைவல்ரி நடந்தப்பயும் நேற்று மேட்ச் அவங்க என்னதான் தோத்தாலுமே வெளியே வந்து எந்த பிரச்சனையும் நடக்கல, எந்த கலாட்டமும் நடக்கல, ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. சோ இது ஆர்சிபின்னு சொல்ல சிஎஸ்கேலயும் அப்படி இருக்கானுங்க. பட் 2 பேருமே தேவையில்லாம பண்றாங்க. ப்ரொபோஷன் ஆர்சிபி ஃபேன்ஸ்ல வந்து ப்ரொபோஷன் ஜாஸ்தி இருக்கு. அவ்வளவுதான் வந்து வித்தியாசம். 207 தான் அடிச்சாங்க. 208 இதெல்லாம் ஒரு டார்கெட்டே இல்ல. ஈஸியா அடிச்சுட்டு போயிருவானுங்க. அதே மாதிரிதான் நடந்துச்சு. தேவையில்லாம கடைசியில காம்ப்ளிகேட் பண்ணிட்டானுங்க. இல்ல இன்னைக்கு வந்து 2 பேர் கிளிக் ஆயிடுச்சு. அதனால ஈஸி டார்கெட்டா போச்சு. அவனுக்கு 2 பேர் ஃபம்பிள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. உண்மையிலே அது ஒரு நல்ல கேட்ச்டா புடிச்சிருக்கணும். ஆக்சுவலி கோலி வந்துட்டு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல வேற ஆடிட்டு இருந்தாப்ல. அதுக்கு ஒரு பெரிய குடோஸ். சோ கன்சிஸ்டன்சி 37 year old ஆரஞ்சு கேப் வாங்கிட்டு இருக்கான்னா அந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாம் இன்ஜூர் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காஃப் இன்ஜுரி. நீங்க யார சொல்றீங்க? ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி சொல்றீங்களா? 37 சொல்லும்போது பயந்துட்டேன். 37 பால்ஸ் 50 இன்னைக்கு ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப இன்னைக்கு உண்மையிலேயே கோலி வெல் பிளேட். எஸ்பெஷலி ஏன்னா அந்த சைட்ல வந்து படிக்கல் கொய்யால வேற லெவல் ஆடினா இன்னைக்கு. போலன்னு பொழக்கிறான். அவனுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா பொழக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கு டாப் ஆர்டரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒன்னு சால்ட் அடிக்கிறான், இல்ல கோலி படிக்கல. லைக் அவங்க டாப் ஆர்டர்ல 3 பேர்ல 2 பேர் கன்ஃபார்ம் ஆடிடுறானுங்க. 50 from 20 balls அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பாலே 6.
அண்ட் ரொம்ப ஈஸியா 6 அடிச்சுட்டு இருந்தான் இன்னைக்கு. இப்போ 4லாம் இல்ல, டேரக்டா 6 தான் அடிச்சு சூப்பரா ஆடினான் இன்னைக்கு. படிக்கல் ஃபுல்லாவே பார்க்கவே சூப்பரா. ஏன்னா அவன் இன்னைக்கு இந்த வாட்டி அவ்வளவு நல்ல ஃபார்ம்லயும் இல்ல. பிரசித் கிருஷ்ணாவை போட்டு பொழந்துட்டாங்க. பர்பிள் கேப்பா அது இதுன்னு சொல்றாங்க. அவன் ஒரு பால் வச்சு ஸ்கேம் பண்றான், அவன் பொழந்துட்டாங்க போட்டு. அதான் இன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டா இருந்தேன். இப்போ சிராஜ் வந்து கோலி விக்கெட் எடுத்தா என்ன மறுபடியும் லூஸ் குதி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவானா, இல்ல வந்துட்டு டாப் 10 ரெஸ்ட் மூமெண்ட்ஸ் மாதிரி இப்படி போயிடுவானான்னு வெயிட் பண்றத பார்த்தா அது கடைசியில அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல கடைசி வரைக்கும். அதுக்கு வசி 3 விக்கெட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜிதேஷ் அண்ட் பட்டிதாருக்கு நல்ல சான்ஸ் இன்னைக்கு மேட்ச் முடிக்க. ஏன்னா அவனுக்கு வரப்பெல்லாம் 7 or 8 ரன் தான் இருந்துச்சு மேட்ச் தேவைப்பட்டுச்சு. ஏதோ ஜிதேஷ் சர்மா வந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவான்னு பயந்துட்டு போல கான்பிடென்ட்டா ஆடினான்டா. ஒரு 6 ஒரு 4 வந்துருச்சு. அதுக்கப்புறமும் அதெல்லாம் கிடையாது. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அவன் கடைசி வரைக்கும் நின்றுவான்னு நான் நினைச்சேன். பட் ஒரு டாக்ஸிக்கோட தான் நான் பாத்துட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வழக்கம் போல ஜிதேஷ் சர்மா டிசப்பாயிண்ட் என்ன கேட்டா. அவன் ஏன்னா அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருந்தானா ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது இருந்திருக்கும். இது வந்துட்டு வச்சு டாக்ஸிசிட்டினாலும் மன்னிச்சிருங்க. பட் ஹர்னால் பாண்டியா வந்துட்டு சம்மந்தமே இல்லாம வந்து பொழுது அந்த 18th ஓவர் ஒரு 2 6 ஒரு 4 போலனா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் இன்னும் டைட்டா போயிருக்கும். அது அடிச்சு மொத்தமா கம் பண்ணிட்டானுங்க. பட் எப்படி பார்த்தாலுமே ரன் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஜெயிச்சிருப்பானுங்க. பட் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை. எனக்கு இவன் பட்டியல் அவுட் ஆனதுக்கு ரொம்ப தேவையில்லாத ஷாட் தான் தோணும். கேப்டனா வந்து முடிச்சு கொடுத்துருக்கலாம் மேட்சை. அந்த ரன் ரேட்டை புஷ் பண்ணி மேல வரலான்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதனால வேற கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணி அட்டாக்லாம் போய் அட்டாக் பண்ண போறானுங்க. எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா வந்ததுக்கு பதிலா ரொமாரியோ ஷெப்பர்ட் இறக்கி விட்டுருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவருக்கு இன்னும் சான்ஸே பெருசா கிடைக்கல. அவர் டீம்ல வேற வச்சு வி பிலீவ் இன் யூன்னு சொல்லி போஸ்ட் மேட்ச் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கன்வீனியன்ட் விக்டரியான்னு கேட்டா இந்த நடுவில் 2 விக்கெட் போடனா உண்மையிலே கன்வீனியன்ட் விக்டரியா இருந்திருக்கும். பட் ஆனா இவனுங்க கொஞ்சம் தேவையில்லாம நடுவில் சொதப்பி கொஞ்சம் க்ளோஸா போக வச்சானுங்க. இன்னொரு 20-30 ரன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஸ்டினபிள் விக்டரி ஆயிருக்கும். விக்டரியாவே ஆயிருக்குமானே தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜிடிஓ ஸ்டார்ட் ஆயிட்டானுங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு லிட்டரலி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா அவனுக்கு என்ன ஸ்கோர் செட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேட்டிங் எல்லாருமே கம்மி ஸ்டேக்கர் தான் ஆடுறானுங்க. ஏன்னா அவனுக்கு பவுலிங்கும் வந்துட்டு ரபாடா இந்த வருஷம் நல்லா போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவனை தவிர்த்து மீதி எல்லாருமே எல்லா மேட்சும் ஒழுங்கா, லைக் ரஷீத் சில மேட்ச் ஒழுங்கா போடுறான், சில மேட்ச் ஒழுங்கா போடல. ஐபிஎல் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் மாறிட்டு இருக்கு. லைக் எல்லாருமே எக்ஸ்போஸ் தான் ஆயிட்டு இருக்காங்க. லைக் ஆர்சிபி ரொம்ப ஃபார்மடபிளா தெரிஞ்சாங்க. அவங்களுக்குமே ஓட்ட இருக்குதுங்கிறது தெரிய வருது. இப்போ பஞ்சாப் பொறுத்தவங்க மட்டும்தான் க்ரூசிங் பயங்கரமா எங்கேயோ இருக்காங்க. லைக் லெவல்ஸ் அஹெட்டா இருக்காங்க மற்ற டீம் கம்பேர் பண்றப்போ. பட் எனக்கு பஞ்சாப் கூட கவலைப்படத்தால் வெயிட் பண்ணா போதும். பஞ்சாப் அவங்களே they'll find a way to sabotage themselves. எனக்கு என்னதான் இந்த ரேஸ் டேபிள் ரேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இந்த வருஷம் மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி தான் இருக்கு. க்ளோஸான மேட்சஸ் ரொம்ப கம்மி மேட்சஸ் தான் இருக்கு. 200 மேல அடிக்கிறானுங்கன்னு சொல்லி நம்ம தான் திட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப 200 இல்லடா, ஒரு மேட்ச் க்ளோஸ் ஆ போறல அட்லீஸ்ட். எப்படி சொல்றது, ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி மேட்சஸ் தான் இந்த வருஷம் க்ளோஸ் ஆ போன மாதிரி இருக்கு. இல்ல உனக்கு ஏன் டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னா உங்க ஆளுங்க டேபிள் பொசிஷன். செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே, ட்ரப் ரோல்ஸ். எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கோலி ஆப்வியஸ்லி சூப்பரா ஆடினா இன்னைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனை பாக்குறதுக்கு. ரன் அடிக்கிறதும் சரி சூப்பரா பண்ணான். மத்தபடி மூவியும் எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் தான். பவுலிங்ல சூப்பரா மெச்சூர்டா போடுறான். லைக் ரன்னும் கிளிக் பண்ண மாட்டேங்கிறான், விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்கான். லைக் ஹீஸ் லீடிங். நாங்க ஹேசல்வுட் தான் லீட் பண்ணுவோம்னு நினைச்சோம் அந்த லைனப்ப. பட் புவி தான் லீட் பண்ணிருக்கான் அந்த லைனப்ப. வண்ணம்னா குணால் பாண்டியா சொல்லலாம்னு கொஞ்சம் ஆசையா இருந்தேன். கடைசியில வந்து அடிச்சு போயிட்டான். பிரசித் கிருஷ்ணா விக்கெட் டேக்கர்னு சொல்லிட்டு 2 ஓவர் கொடுத்தாங்க அவனுக்கு. 2 ஓவர்லயும் சரியான அடியா இருந்துச்சு. எனக்கு வந்து 1-1 ஜிதேஷ் சர்மா தான் டாடி. அவனை தான் போட்டு அடிப்பான். நல்லா அவனை தான் போட்டு அடிப்பேன். எனக்கு ஒன்மோன்றதோட இன்னைக்கு ஆக்சுவலி அவன் நல்லது பண்ணிட்டான். அவ்வளவு ஆடாம படிக்கல் சொல்லுவேன். இன்னைக்கு படிக்கல் வந்துட்டு ரியலாவே கோலியோட பேக் டு பேக் நின்று அது பேர் என்ன ருத்ராஜ் பாடுறா எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் சொல்லுவேன். கோலி கோலி மாதிரி ஆட மாட்டேங்கிறான். ஏதாச்சும் ஒண்ணு கருத்து போறாதா, 2 பேர் கொடுத்து மாட்டேங்கிறான். இருந்தாலும் இன்னைக்கு குணால் பாண்டியோட பேட்டிங்கும் நான் கொஞ்சம் பாராட்டி தான் ஆடணும். பிகாஸ் யாரெல்லாம் ஸ்டெப் அப் பண்ணுவான்னு நினைச்சாலும் அவனெல்லாம் லைன் அவுட் ஆயிட்டு இருந்தானுங்க. அவுட் ஆயிட்டு ஒரு மாதிரி சீடுல ட்விஸ்டா மாத்துற மாதிரி பயம் காட்டிட்டு இருந்தானுங்க. அவன் வந்துட்டு
என்னடா இன்னும் சின்ன பசங்க மாதிரின்னு சொல்லிட்டு டொப்புன்னு ஒரு 6-4 அடிச்சு கொஞ்சம் முடிச்சு விட்டான். வன்மோன்னா யார் மேல கக்குறது? இன்னைக்கு வாஷிங்டன் சுத்தரா டேய், அவன் மேட்சே திருப்பி விட்டான். நான் வேற போன வீடியோல ஒரு ஷவுட் அவுட் வேற கொடுத்துட்டு இருந்தேன், அண்டர் ரேட்டட், அவன் வந்துட்டு பண்ணுவான் அப்படி இப்படின்ட்டு. அவன் இவ்வளவு பெருசா பண்ணிட்டு போவான் நான் எதிர்பார்க்கல. நம்ம வன்மை கட்டுறவங்க அடுத்த மேட்ச் ஒழுங்கா ஆடிடுறான். இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் ஷவுட் அவுட் கொடுக்குறவங்க வந்து அடுத்து கோலிக்கு அண்டர் ரேட்டட் ஷவுட் அவுட் கொடுத்தாரு. டிம் டேவிட் வந்துட்டு டிம் டேவிட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அவன் சிஎஸ் பொலவுல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு காட்டி இருக்கணும். எல்லாரும் சிஎஸ்கே மாதிரி போலிங் பண்ணுவேன், அதுக்கு அதுவும் இருக்கு. அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு வன்மா சொல்லணும்னா எனக்கும் அதே வாஷிங்டன் சுந்தர் தான். அந்த லைக் பேட்டிங்கும் ரொம்ப மிட்டா தான் வந்தோடனே 2 6 4 அடிச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே அடிக்கல. அண்ட் கேட்ச் ஆப்வியஸ்லி கோலி ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர். அவர் என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் சேசிங்னாலே கோலி தான். ஸோ அப்படி இருக்கிற எனக்கு தெரியும்டா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். சேசிங்னாலே கோலி தான். ஸோ அப்படி இருக்கிறப்பவே வந்துட்டு இல்ல சில பேர்லாம் ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க, ஒரு விராட் ஸ்லோலின் எல்லாம் கலாச்சிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அது என்னன்னு எனக்கு அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு கிங்னா யாருன்னு காமிச்சிட்டாரு. அதனால உண்மையிலே இன்னைக்கு என்ன சொல்லிட்டு வரடா வாஷிங்டன் வேலைதான் வன்மோ. இன்னைக்கு நல்லா ஆடினது வந்து ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், ஜிதேஷ் சர்மா மேலே வரும் ஆப்வியஸ்லி. அது டிஃபால்ட், அதையும் எழுதிக்கோங்க. மற்றபடி ஸோ அண்ட் பாராட்டுறதுன்னா நானும் இன்னைக்கு ஐ திங்க் படிக்கல் தான் கொடுப்பேன். இன்னைக்கு சூப்பரா ஆடினா, இன்னிங்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. வன்மம்னா ஜிதேஷ் சர்மா மேலதான் கைஸ். அது அவன் ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பா ஆர்சிபிக்கு நல்லா ஆடுவான். அந்த இன்னிங்ஸ்லயும் வந்து என்கிட்ட கேளுங்க, அவன் மேலதான் வன்மம் சொல்லுவேன். கையில கொடுத்துட்டு அது ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் வேற, எப்படா பிடிச்சாங்கிற மாதிரி, ஏதோ கிளென் பிலிப்ஸ் பறந்து பிடிச்ச மாதிரி. ஏன்டா கைக்கு கொடுத்துட்டு என்னடா ரியாக்ஷன், நடந்து போட சீக்கிரம் ஃபேர் பிளே அவார்டாச்சு எங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி தான் காண்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ரிசியேஷன்னா சாய் சுதர்ஷன் கொடுப்பேன். அண்ட் அகெயின் அது பிசிசிஐ தான் ஏதோ அவருடைய ஃபார்மை கெடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்ல T20 ஆடிட்டு இருந்தார் ஐபிஎல்ல, அவரை கொண்டு போய் டெஸ்ட்ல இறக்கி விட்டானுங்க. டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணல, திரும்பி தூக்குனானுங்க, திரும்பி டெஸ்ட்ல இறக்குனானுங்க. இப்போ அப்புறம் T20 ஸ்குவாட்லயும் டிக்ளேர் பண்ணல. மேட்ச் ஆர்சிபி முடிஞ்சு எத்தனை செகண்டா? செகண்ட். ஓகே செகண்ட். ஸோ பேக் டு வேர் தே பிலாங். அப்படின்னா வந்து நாளைக்கு ஒரு என்னடா கரெக்டா சொன்ன என்னடா. ஓகே நாளைக்கு 2 பெரிய மேட்ச், ராஜஸ்தான் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் டிசி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். என்ன நண்பா, யாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு? ஆமா ஆக்சுவலி வந்துட்டு நாளைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளே புரட்டி போடுற மாதிரி ஒரு 2 மேட்ச் இருக்கு. எவன் ஜெயிச்சா எவன் தோத்தான்றத பொறுத்து தான். எவன் ஜெயிச்சா எவன் தோத்தாலும் எங்களுக்கு தான் அடி, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. எஸ்ஆர்ஹெச்சும் பஞ்சாபும் ஜெயிச்சா பரவாயில்ல, பட் மத்தவனுக்கு ஜெயிச்சா எங்களை பொறுத்துடுவானுங்க. பிபிஜேஎஸ் தட்ஸ் கோயிங் டு பி a conventional victory நினைக்கிறேன். நான் ஜிங்ஸ் பண்றதா இருந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஸோ அது தெரியும்ல. இங்கே வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா கொஞ்சம் ஆர்ஆர் எங்களை பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானுங்க. சுத்தி ஜிங்ஸ் பண்றேன் நீ. ஆர்ஆர் நான் நம்பிக்கிறேனா, ஆர்ஆர் பிளேயர்ஸ் வருவான்னு தெரியலடா எனக்கு. பிகாஸ் அவனுங்க லைட்டா எல்எஸ்ஜி மேட்ச் எல்லாம் கன்சிடரே பண்ண முடியாது. என்ன சொல்றது தெரியல. எல்எஸ்ஜி மேல நிறைய டவுட் இருக்கு அவனுக்கு, மணி லாண்டரிங் பண்ணி மேட்ச் ஃபிக்சிங் பண்றானுங்கன்ட்டு. அது நான் இன்னொரு வீடியோல தனியா பேசலாம். பட் நீ சொல்லு. எனக்கும் பஞ்சாப் தான் ஜெயிக்கணும். அதே மாதிரி இந்த இதுல வந்து எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதான், எனக்கும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது ராஜஸ்தானோட. பட் எனக்கு செகண்ட் மேட்ச் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு பஞ்சாப் மேல ஒரு வன்மம் இருக்கிறதுனால நான் டெல்லி தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி மேலதான் இருக்கானுங்க. சோ ஆர்ஆர் அதுக்கு மேலதான் இருக்கானுங்க. பட் பஞ்சாப் ஆர்ஆர் பிரச்சனை இல்ல. வாசிக்கிற பாஸ்கர் சொல்ல அஜித் விஜய் சிம்பு ரொம்ப ஹெவி காம்படிஷனா இருக்கு. 238 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 250 அடிச்சிடலாம் கூடி சீக்கிரம். ஸோ